अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரயானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் அஷ்டாவக்ரர் இயற்றிய அஷ்டாவக்ர கீதை என்பதை நாம் முதல் சாப்டர் படித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை 15 ஓவிகள் முடிந்துவிட்ட நிலையில் இன்று நாம் காண வேண்டியது 16வது ஸ்லோகம். முழுக்க முழுக்க பிரம்ம ரகசியத்தை வெளிப்படுத்தும் ஒரு கிரந்தமாக இருக்கின்றது. நேரடியாக பிரம்ம ரகசியத்தை வெளிப்படுத்துகின்ற கிரந்தம். சித்த சுத்திக்கு பிறகு ஞான யோகம் என்ற அத்வைத சித்தாந்தத்தை நேரடியாக வெளிப்படுத்தும் ஒரு கிரந்தம். ஸோ அந்த வகையில அந்த பிரம்மத்தின் லட்சணத்தை உணர்ந்து நீ பிரம்மமாகவே எப்போதும் தியானித்துக் கொண்டிரு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம 15வது வரைக்கும் பார்த்தோம். 16ல all of this is really filled by you and strung out in you. For what you consist of is pure awareness, so don't be small-minded. இன்னைக்கு என்னுடைய குட் மார்னிங் மெசேஜ் கூட கிட்டத்தட்ட இதை அஃபெக்ட் பண்ணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவை அனைத்தும் உன்னால் நிரப்பப்பட்டுள்ளன, உன்னிலேயே கோர்க்கப்பட்டுள்ளன. ஏனெனில் நீ தூய அறிவு வடிவானவன். எனவே உன்னை சிறியவனாக கருதி குறுகிய மனப்பான்மை கொள்ளாதே. இதுதான் 16ல சொல்லப்பட்டிருக்கு. So how should we feel about ourselves? நம்மை நான் எவ்வாறு உணர வேண்டும்? ஸோ இத்தனை நாளா எப்படி நான் உணர்ந்துட்டு இருக்கேன், ஆனால் இனிமே எப்படி உணர போற? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்விஸ்ட். இது வரைக்கும் எப்படி உணர்ந்துட்டு இருக்கோம்? இந்த உடம்பை நான் என்று நினைக்கின்றோம், இந்த உடல் மன புத்தியை நான் என்று நினைக்கின்றோம். அப்போ அந்த மொமெண்ட் நீ இந்த உடல் மன புத்தியை நீ நினைச்ச மொமெண்ட்ல நீ எந்த அளவுக்கு சின்னவனாகி விடுகிறாய் அப்படின்னா சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு மிக சின்னவனாகி விடு. எப்படி சொல்றது? இப்ப இன்னைக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு. இந்த மாதிரி பலாயிரம் ஸ்பேஸ் இருக்குன்னு வேற சொல்றாங்க. அப்ப அந்த ஸ்பேஸ்ல எக்கச்சக்கமான கோள்கள் இருக்கின்றன. அதுல பூமிங்கிறது ஒரு கோள். அந்த பூமிங்கிற அந்த ஒரு கோள்ல முக்கால்வாசி தண்ணி இருக்கு, கால்வாசி தான் நிலம் இருக்கு. அந்த நிலத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்துல இந்தியா எங்க இருக்கு, அதுல நம்ம ஸ்டேட் எங்க இருக்கு, நம்ம ஊர் எங்க இருக்கு, நம்ம எங்க இருக்கோம். ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க ஹவு லிமிட்டட் வி ஆர். ஸோ நீ இந்த உடல் மனம் புத்தின்னு நினைச்ச மொமெண்ட்ல நீ எந்த அளவுக்கு நீ லிமிட் ஆகி கொள்கிறாய் என்று உனக்கு புரிகிறதா? சரியா? அப்போ இவை அனைத்தும் உன்னால் நிரப்பப்பட்டுள்ளன, உன்னிலேயே கோர்க்கப்பட்டுள்ளன. ஏனென்றால் நீயே தூய அறிவு வடிவானவன். எனவே உன்னை சிறியவனாக கருதி குறுகிய மனப்பான்மை கொள்ளாதேன்னு சொன்னதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். உன்னை சிறியவனாக கருதுவது எப்போது? உடல் மனம் புத்தியை நான் என்று நினைத்தால் நீ சிறியவனாகி விட்டாய் என்று அர்த்தம். மாறாக இந்த ஒட்டுமொத்த உலகமே நான் என்று நினைத்தால், இந்த கோள்களே நான் என்று நினைத்தால், ஆகாயமே நான் என்று நினைத்தால், அனைத்தும் நான் என்று நினைத்தால். ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. கொஞ்சம் 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி இந்த மனமா சொல்லா பேசத்துல நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம். வாட் யூ திங்க் தட் யூ ஆர். நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு அனுபவத்துக்கு வரும். நோ மேட்டர் வாட் இஸ் தி ட்ரூத். அப்போ ஒரு கயிறு இருக்க நீ பாம்புன்னு நினைச்சேன்னா அந்த பாம்பின் அனுபவத்தை தான் நீ அனுபவிப்ப அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அப்போ பொய்யான இந்த உடம்பு ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவன் பொய்யானவன் தான். ஆனா அதை உண்மையான நான் நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த அனுபவம் தான் எனக்கு கிடைக்கும். பட் மாறாக உண்மை என்னவோ அதுவா நீ நினைச்சேன்னா அந்த உண்மையின் அனுபவம் கிடைக்கும். ஆனால் உண்மை ஒன்றாக இருக்க, அந்த உண்மையே பொய்யாக இருக்க, அந்த பொய்யை உண்மை என்று நினைக்கும் நீ அந்த பொய்யின் அனுபவத்தை பெறுகின்றாய். ஸோ இது பேசிக் லாஜிக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரியா? அப்போ ஐடென்டிபிகேஷன் அப்படிங்கிற பேர்ல நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நேற்று தான். ஸோ இதை எப்படி நீ உன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்க போற? உன்னை குறுகிய மனப்பான்மைன்னா என்ன? அந்த உடல் மனம் புத்தியோட நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்ட அப்படின்னா உன்னை நீயே குறுக்கிக்கிறேன்னு அர்த்தம். சின்னதாக்கிக்கிற, சின்ன வட்டம் போட்டு நீயே அதுக்குள்ள சிக்கிக்கிற. இப்படி நீயே சிக்க போறியா? சிக்காதேங்கிறார். சரியா? உன்னை சிறியவனாக கருதி குறுகிய மனப்பான்மை கொள்ளாதே அப்படின்னு சொன்னா டோன்ட் ஃபீல் லைக் தட் அப்படிங்கிறார். சரியா? அப்ப எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இங்க ஒட்டுமொத்த உலகமும் நானேன்னு ஃபீல் பண்ணணும்.
இந்த ஒரு உடல் மனம் புத்தியோட நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீல்ல, அந்த ஐடென்டிஃபிகேஷனை நிப்பாட்டு. இந்த ஒட்டுமொத்த உலகமும், உலகத்தில் உள்ள எல்லா நபர்களாகவும், மிருகங்களாகவும், பறவைகளாகவும், பட்சிகளாகவும் இருப்பதன்னு நானேன்னு. ஸோ ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்றான். அதாவது இந்த உடலை மட்டும் நான் நினைச்சிட்டு இருக்கிறத விட எல்லாமே நான் நினைச்சுதான் பழகேன். ஏன்னா அதையும் சேர்த்து சொல்றாரு பாருங்க. எல்லாமே நினைச்சுன்னா இவை அனைத்தும் உன்னால் நிரப்பப்பட்டுள்ளன அப்படின்னா அனைத்தும் நான் நீ நினைச்சு பழகு அப்படிங்கிறார். உன்னிலேயே கோர்க்கப்பட்டுள்ளன, நானே தான் எல்லாமமா இருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு வார்த்தையும் புரிஞ்சுக்கணும். நிரப்பப்பட்டுள்ளன, கோர்க்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு புரியணும் அப்படின்னா அனைத்தும் நான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா புரியும் இல்லையா? ஸோ அனைத்தும் என்னிலேயே கோர்க்கப்பட்டுள்ளன, ஏன்னா அனைத்தும் நான் தானே, அனைத்திலும் நானே நிரம்பியுள்ளேன், அப்ப அனைத்தும் நான் தானே. ஸோ அப்ப நிரப்பப்பட்டுள்ளன பிளஸ் கோர்க்கப்பட்டுள்ளனன்ற வார்த்தைக்கு நீங்க அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அனைத்தும் நான் என்று உணர சொல்லுகிறாருன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? உடனே நீங்க கேட்பீங்க, சொன்னதெல்லாம் நீ பாட்டுக்கு சொல்லிட்டா நம்பிடுவா நானு, அதை எப்படி நான் நம்புறது அப்படின்னா நீ கேட்கலாம். கண்ணா நீ யாரு? சுத்த சத்து சித்துடா, அந்த தூய அறிவுடா நீ. உன்னுடைய கற்பனை தானடா இந்த உலகமா விரிஞ்சிருக்கு, உன்னுடைய ஆன்ம உணர்வு தானே இங்கே உலகமாக விரிஞ்சிருக்கு, அந்த சுத்த சித்து தானே இங்கே உலகமா விரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? உண்மையை தானே உள்ளவாறு நினைக்க சொல்கிறேன். நீங்க ஐடென்டிபிகேஷன் பண்ண சொல்றோம் இல்லையா? இந்த உடல் மனம் புத்தியில நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது, அதை விட நீ பிரம்மம்னு ஐடென்டிஃபை பண்ண, நீ அனைத்தும் ஐடென்டிஃபை பண்ணுனா அது எப்படி நாங்க பண்ணுவோம்? நாங்க பொய்யெல்லாம் பண்ண மாட்டோம். எது பொய்? உடல் மனம் புத்தி தான் நீ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறதே, அதுதான் பொய். உண்மையான ஐடென்டிபிகேஷன் தான் இப்ப பண்ண சொல்றோம் நம்ம இல்லையா? கயிறு பாம்பு இருக்கு அப்படின்னா பாம்பு பாம்புன்னு நீ தப்பா ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கடா, அதை கயிறுன்னு நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கோ அப்படின்னா அது எப்படி நாங்க பாம்பை போய் கயிற்றுன்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம்? யார் சொன்னா நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்க இந்த உலகம் உண்மை என்ன? நீ தான் தவற ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்க. யூ ஹாவ் டு கோ ஃபார் தி ரைட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதா இங்க மெயினா சொல்லப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. சரியா? சரி, இப்ப மேஜரா என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காருன்னா, நீ குறுகிய மனப்பான்மை கொள்ளாது. இட்ஸ் அ வெரி மேஜர் பாயிண்ட். ஸோ டோன்ட் பி ஸ்மால் மைண்டட். ஏன் இவ்வளோ உன்னையே நீ குறுக்கிக்கிற? நீயே எல்லாமாக இருந்து கொண்டு ஆனால் ஒரே உருவத்தை ஒரு உருவத்தில் மட்டும் சிக்கிக்கொண்டு அது உருவமே நான் என்று நினைக்கின்றாயே, அதை செய்யாதே. அப்படின்னா டே உன் கற்பனையில நீ தாண்டா உலகமா விரிஞ்சிருக்க. அப்ப இந்த ஒட்டுமொத்த உலகமும் உனது கற்பனை தானப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே நீ தானே ஃபீல் பண்ண. அனைத்தும் முன்னில் கோர்க்கப்பட்டுள்ளன, அனைத்தும் முன்னில் நிரப்பப்பட்டுள்ளன என்ன அர்த்தம்? அனைத்தும் நீ தானே ஃபீல் பண்ண. அது எப்படிங்க? நான் எப்படிங்க ஃபீல் பண்ண முடியும்? எவனோ என்ன அடிக்க வர்றான், அவனு எப்படிங்க ஒண்ணா முடியும்? கனவுல எவனோ உன்னை அடிக்க வந்தான் அப்படிங்கிறதுக்காக கனவுல அடிக்க வந்தவனும் அடி வாங்கினவனும் வேற வேறையாடா? இஸ் இட் நாட் யூ யுவர்செல்ஃப் இஸ் ஆக்டிங் இன் டூ டிஃபரெண்ட் வேஸ்? அப்படித்தானப்பா, கற்பனை தானே, உன்னுடைய இமேஜினேஷன் தானே இது. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். நீதான் அனைத்தும். இது மாயையால், நீயே உனது எண்ணத்தால் இந்த உலகமாக விரிந்திருக்கின்றாய். whether you know it or you don't know it, that you are that அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுங்கிற. இப்ப கனவுல உனக்கு தெரியல நீதான் உலகமா இருக்க அப்படிங்கிறது. கனவு கண்டு கொண்டிருக்கும் போது உனக்கு தெரியல. அங்க நீ யார் யாரோ வர்றாங்க, யாரோ என்ன அடிக்கிறாங்க அப்படின்னாலாம் நீ நினைச்சுக்கிற. பட் வாட் இஸ் தி ட்ரூத்? நீ தூங்கிய பிறகு உன் மனம் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறது, ஒரு கற்பனையை ஏற்படுத்துகிறது. உன் மனதிலிருந்து தோன்றிய அந்த கற்பனை, ஐ மீன் கனவு உலகம் என்பது நீ மட்டும்தானே. உன்னை தவிர யாருமே இருக்க முடியாது இல்லையா? அப்ப 100% அனைத்தும் நீன்னு ஃபீல் பண்றது உனக்கு என்ன கஷ்டம்? அப்ப கனவுல ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதானே இங்க நினைவாகவும் இருக்கின்றது. சோ எனக்கு தெரியலையே, எனக்கு புரியலையே, நான் தானே எனக்கே தெரியல அப்படின்னு நீ நினைக்காத. ஏன்னா நீ தெரியலன்னு சொல்றதுனால உனக்கு தெரியல. என்ன ஒரு அதிசயம் பாருங்க. நீதான் அனைத்துமாக இருக்கின்றாய். உதாரணமா ஒருத்தன் உட்காந்து கற்பனை பண்றான், அந்த கற்பனையில ஒரு உலகம் உருவாகுது, அதுல எல்லாமா இருக்கிறது யாருன்னா அவன் தான் இல்லையா? ஆனா அவன் பண்ண கற்பனையில ஒரு கேரக்டர்ல அவனே சிக்கிக்கிட்டு ஏன் எல்லாமே எனக்கு தெரியல, ஏன் எல்லாமே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தான்னா அப்ப அவன் அப்படி சொல்றதுனாலேயே தான் அவன் தன்னை உணராமல் இருக்கின்றான். அவன் செய்த கற்பனையை உண்மை என்று நம்பியதாலே அவன் தன்னை உணராமல் இருக்கின்றான். அவனுடைய கற்பனையை கற்பனை என்று புரிந்த மாத்திரத்தில், அது மாயை என்று தெளிந்த மாத்திரத்தில் இந்த மாயைக்கு அதிஷ்டானமே நான் என்றே நம்மால் உணர முடியும்.
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்னன்னா, வெதர் யூ நோ இட் ஆர் டோன்ட் நோ இட். நம்ம சொல்லியிருக்கோம் பிரதிபாசிக சத்தை, விவகாரிக சத்தை. அது வாட் எவர் இட் மேபி. அது சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து நீ ஆக்ட் பண்றியோ, கான்சியஸ் மைண்ட்ல இருந்து ஆக்ட் பண்றியோ, ரெண்டுமே எண்ணத்துல இருந்து வர்ற அனுபவம் தான். கான்சியஸ் மைண்ட்ல ஒரு அனுபவம் கொடுக்குது, அதுவும் என்ன அனுபவம் தான். சப்கான்சியஸ் மைண்ட் ஒரு அனுபவம் கொடுக்குது, அதுவும் எண்ணத்தோட அனுபவம் தான். சப்கான்சியஸ் மைண்ட் கொடுக்குற அனுபவம் வந்து ஏன் வருது, எப்படி வருதுன்னு உனக்கே தெரியாது. இப்படியெல்லாம் நான் போட்டு வச்சிருந்தேன்னா உனக்கே தெரியாது. உனக்கே தெரியாம உனக்கு ஒரு அனுபவம் வந்தாலும் உன் எண்ணம் தான் உனக்கு அந்த அனுபவத்தை கொடுக்குதே தவிர, உன் எண்ணத்தை தவிர வேறு ஒன்றும் உனக்கு அனுபவத்தை கொடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இவர் என்ன சொல்ல வராருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அனைத்தும் உன்னால் நிரப்பப்பட்டுள்ளன, உன்னிலேயே குறைக்கப்பட்டுள்ளன. எப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா கற்பனையிலே. ஸோ ஒன்றேயா இருக்கின்ற நான் கற்பனையாக உலகமாக விரிந்த போது நானே தான் அனைத்துமாக இருக்கின்றேன், அனைத்துமாக கோர்க்கப்பட்டுள்ளேன். இதுல என்ன டவுட்? அப்போ ஏன் தூய அறிவு வடிவானவன்னு என்ன அர்த்தம்? அந்த சுத்த சித்தாக இருக்கின்ற நான் பிரகிருதியை ஆச்சரித்ததினால், அப்ப கற்பனை செய்ய ஆரம்பித்ததினால் நானே உலகமாக மாறினேன். இப்ப நான் யாரு அப்படின்னா, கற்பனைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கேரக்டர் நான் இல்ல, கற்பனை செய்பவன் நான், அல்லது கற்பனை முழுவதும் நானே. இப்படித்தான் நீங்க சொல்லணுமே தவிர ஒட்டுமொத்த உலகமும் நானே அப்படி ஃபீல் பண்ணு. இல்லைன்னா இந்த கற்பனைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லடா, நான் ஆத்மஸ்வரூபம்னு ஃபீல் பண்ணு. நீ இதையும் ஃபீல் பண்ண மாட்டேங்கிற. மாயைக்குள்ள போயிட்டு மாயையில உள்ளவன் நான் தான் இருக்கேன்னு ஃபீல் பண்ண மாட்டேங்கிற. அதுல மாயைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு கேரக்டர்ல மட்டும் சிக்கிட்டு அதுதான் நான் ஏன் ஃபீல் பண்றேன்? சோ ஒண்ணு மாயை கடந்த நிலையில் நானே பிரம்மம்னு ஃபீல் பண்ணலாம், இல்ல மாயைக்குள்ள இருந்து கூட ஃபீல் பண்ணிக்கோ. பட் அனைத்தும் நான்ல ஃபீல் பண்ணணும். மாயைக்குள்ள நீதானே எல்லாமே இருக்க, உன் கற்பனைக்குள்ள நீதானே எல்லாமா இருக்க. அதையும் உன் கற்பனைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமா இருக்கக்கூடிய நீயே அவர் ஒண்ணுல மட்டும் சிக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது தான் மேஜரான கான்செப்ட். இது அடுத்தடுத்து ஓவியர்கள் இந்த ஜனகனே வந்து ரியலைஸ் பண்ணி அருமையா பேசுற மாதிரி இருக்கும். ஒண்ணு அனைத்தும் நானும் நினைக்கணும், இல்லைன்னா எதுவுமே நான் இல்லைன்னு நினைக்கணும். அதுதானங்க ரூல், அதுதானங்க ட்ரூத். ஏங்க கற்பனையை பண்ண கற்பனையில அனைத்தும் நான் ஃபீல் பண்ணா தப்பு இல்லை. கற்பனையை பொய்ன்னு ஃபீல் பண்ணிட்டேன்னா எதுவுமே நான் இல்லைன்னு ஃபீல் பண்ணா தப்பு இல்லை. ஏன்னா கற்பனை உண்மை இல்லை. அப்ப கற்பனை உண்மைன்னு ஃபீல் பண்ணிட்டியா, ஃபீல் பண்ணி தொலை. ஆனா எல்லாம் நீ தானே, எல்லாம் நீதான்னு ஃபீல் பண்ணி கற்பனையில இருந்தா கூட தப்பு இல்லைங்க. நம்ம கஷ்டப்பட மாட்டோம், ஒன்னும் ஃபீல் வந்துடும், சமபாவனா வந்துடும். இல்ல மாயையா பாரு, எதுவுமே நான் இல்லைன்னு சொல்லிட்டு போ. இந்த ரெண்டுமே நம்ம பண்றது இல்ல. நான் பண்ண கற்பனையில அதுல ஒரு பர்டிகுலர் கேரக்டர்களோட நான் லாக் ஆயிட்டு அது மட்டுமே நான் ஏன் இவ்வளவு குறுகிய மனப்பான்மையோட வாழ்ற, அத பண்ணாத. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் அதை மிக அழகாக வலியுறுத்தி சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. You are unconditional, you are unconditioned and changeless, formless and immovable, unfathomable, awareness and unperturbable, so whole to nothing but consciousness. என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் திங், நீ எதற்கும் உட்படாதவன். அன்கண்டிஷனல் அப்படின்னா நீ இப்படி இப்படித்தான் அப்படி இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வந்த கட்டுப்பாடுகளும் உனக்கு கிடையாதுன்னு அர்த்தம். மாறாதவன், சோ எப்போதும் எந்த மாற்றத்துக்கும் உட்படாதவன். உருவமே இல்லாதவன், அசைக்க முடியாதவன், ஆழமான அறிவு மற்றும் கலக்கமடையாதவன். ஆழமான அறிவுனா சுத்த சித்து, தூய அறிவு அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். சரியா? அனைத்தையும் அறிகின்ற அறிவாக இருக்கின்றது. அனைத்து மாயா உணர்விற்கும் அதிஷ்டானமாக இருக்கின்ற உணர்வு. அது அனைத்து மாய அறிவிற்கும் அறிவாக இருக்கின்ற உணர்வு. இப்படி இல்லை, இப்படி வேணா எடுத்துக்கலாம். தூய அறிவை தவிர வேறு எதையும் பற்றி கொள்ளாதே. சோ நீ யாருன்னா நீ தூய அறிவு. இப்படி நீ ஃபீல் பண்ணணுமே தவிர வேற மாதிரி நீ ஃபீல் பண்ணாதடா. நீ யாருன்னு ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அவரே வந்து ஹிண்ட்ஸ் எல்லாம் வரியத்தை எடுத்து கொடுக்க ஆரம்பித்தவர். அதுல நீ குறுகிய மனப்பான்மையா ஃபீல் பண்ணாத, எல்லாமே நான் ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இப்ப அந்த பிரம்ம ரகசியத்தின் இந்த பிரம்மத்தினுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் அடுக்கி நீ இப்படித்தான் ஃபீல் பண்ணணும், லூசுத்தனமா இந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம், வேற எந்த மாதிரி நீ ஃபீல் பண்ண கூடாது என்று அழகாக இந்த ஸ்லோகத்தில் நமக்கு எடுத்து சொல்றாரு. எப்படி எப்படி ஃபீல் பண்ணணும்? அன்கண்டிஷனல். வாட் யூ மீன் பை அன்கண்டிஷனல்? ஏங்க நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் நல்லா யோசிப்பாரு. இந்த உடல் மனம் புத்தியை நான் என்று நினைத்த காரணத்தினால் நான் கண்டிப்பா 3 நேரம் சாப்பிட்டே ஆகணும். நம்பர் 1 கண்டிஷன். எவனா இருந்தாலும் சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா அந்த கண்டிஷன் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். நெக்ஸ்ட் ஒரு 5 மணி நேரமாவது கண்டிப்பா தூங்கி ஆகணும். நெக்ஸ்ட் கண்டிஷன். இது வந்து பேசிக் கண்டிஷனு. அது போக 100 கண்டிஷனை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம்.
குறைஞ்சபட்சம் ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு பங்களா, குறைஞ்சபட்சம் 4 பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸு, குறைஞ்சபட்சம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கிறதுக்கு இப்படின்னு சொல்லிட்டு சோ மெனி கண்டிஷன்ஸோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அன்கண்டிஷனல்னா என்ன? எது இருந்தாலும் இல்லைன்னாலும் நான் சந்தோஷமா வாழ முடியும்னு ஒருத்தன் சொன்னான்னா அன்கண்டிஷனலா வாழ்றான்னு அர்த்தம். அப்படி சொல்ல முடியுமா உன்னால? இந்த உடல் மனம் புத்தியே நான் நினைச்சிட்டு இருக்கிற உன்னால அப்படி சொல்ல முடியுமா? 100% சான்ஸே இல்லைங்க. எப்ப நான் பிரம்மம்னு சொல்றியோ அப்ப மட்டும்தானே வாய்ப்பு இருக்கு. இந்த உடல் மனம் புத்தின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கலி அதுக்கு நீ பேணி காக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், ஆஹா ஓகணும்னு சொல்லிட்டு யூ ஹாவ் பீன் கண்டிஷன்டு. ஆட்டோமேட்டிக்கலி நீ கண்டிஷனுக்கு உட்பட்டுடுவ நீ இந்த உடல் மனம் புத்தியை நான் நினைக்கும் போது. எனக்கு ஒரு தடவை வந்த கிளாஸ்ல வேணி வந்து ஒரு கதை சொன்னதான் ஞாபகம் வருது. இந்த கதையில என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மகான் வந்து ஒரு நதிக்கரையில படுத்திருக்கார். உச்சி வெயில், அந்த உச்சி வெயில்ல அவரு படுத்திருக்காரு. படுத்திருக்கும் போது அங்க போய் ஒருத்தர் சொல்றார், ஐயா அங்கே மர நிழல் இருக்கின்றது, இங்கே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அந்த மர நிழலிலே நீங்கள் ஓய்வெடுக்கலாமே அப்படின்னு போயிட்டு ரிக்வஸ்ட் பண்றாங்க. சரியா? ரிக்வஸ்ட் பண்ணும்போது அவர் காட்டின ஃபீல் தான் இங்க ஹைலைட். என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை சுடுவதற்கு யாரால் முடியும்? சூரியனாகவே இருக்கின்ற என்னை சுடுவதற்கு யாரால் முடியும்? அப்போ இங்கே அனைத்துமாக நான் இருக்கின்றேன்னு ஃபீலிங்ல இருக்காரு அந்த மகான். இந்த உடல் மனம் புத்தின்னு ஃபீலிங்ல இருந்திருந்தா ஐயையோ சுடுதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஓடி போயிட்டு அவர் நிழல்ல அவராகவே படுத்திருப்பாரு. நீ ஒன்றும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பட் அவர் பிரம்ம பாவத்துல இருக்கும்போது ஐயா உங்களுக்கு சுடும், எனக்கு சுடாது, அவருடைய ஃபீல் அவர் சொல்லல. பட் வாட் இஸ் த ஃபீல்? எனக்கு எல்லாம் ஒண்ணுதானே, வெயில் என்ன நிழல் என்ன, வெயிலும் நானே நிழலும் நானே மலையும் நானே வெயிலும் நானே, இங்கு அனைத்தும் நானாக இருக்கின்ற போது எதை கண்டு நான் அஞ்சுவது, எதை கண்டு நான் வெறுப்பது, எதிலே நான் விருப்பம் கொள்வது, இங்கு விருப்பு வெறுப்புக்கு இடம் ஏது, இங்கே அனைத்தும் நான் என்ற அந்த பாவத்தில் இருக்கின்ற அவனுக்கு அந்த ஃபீல் புரியுதா அப்படிங்கிறது தான் மெயின். சரியா? அது வந்து பேசிக்கலி நமக்கு வந்து அதை புரிஞ்சுக்க முடியல. ஏன் முடியல அப்படின்னா நம்ம உடல் மனம் புத்தியில சிக்கிட்டு இருக்கோம். ஓ உடம்பு சுடுதே அந்த கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்றோம். அது உடம்பா நினைச்சா அது சுடத்தான் செய்யும், கஷ்டமா தான் இருக்கும். பட் உன்னை ஆத்மஸ்வரூபமாக உன்னால் பாவிக்க முடிந்தால் இந்த உடலே இல்லை, உடல் மாயா, வெயில் மாயா, மழை மாயா, நிழல் மாயா, அத்தனையும் மாயை அல்லவா? இந்த மாயை வந்து என்னடா என்ன பண்ணும் அப்படின்னா என்ன புரியலையா? அப்ப கற்பனை. இந்த உடல் வெறுமனே கற்பனையால் தோற்றுவிக்க தோற்றம், இந்த வெயில் கற்பனையால் தோற்றுவிக்கப்பட்ட தோற்றம், நிழல் மரம் அனைத்தும் கற்பனையால் தோற்றுவிக்கப்பட்ட தோற்றம். தோற்றத்துல என்னடா பாதிப்பு? இல்லவே இல்லைங்கிறது தானே தோற்றம். உண்மையில் எதுவுமே இல்லை, ஆனால் சும்மா நாச்சுக்கும் தெரியும், அதுதானே தோற்றம். உண்மையில் இல்லாதது ஏதாவது பாதிப்புக்கு உள்ளாகுமோ? யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு ஒரு விந்தையா இருக்கின்றதுன்னு. அதாவது அது பேர் என்ன, காணல் நீர் எடுத்துப்போம். இந்த காணல் நீர் பாதிக்க முடியுமா? காணல் நீர் எதனையாவது, அதாவது காணல் நீர் வந்து பாதிக்கப்பட்டு உள்ளாகுமோ என்று எவனால் பயப்படுவானா? காணல் நீர் எப்படி பாதிப்படையும்? காணல் நீர் உண்மையில இருந்தாதானே அது பாதிப்படைகிறது. காணல் நீர் இல்லவே இல்லை, அந்த இல்லாத ஒரு வஸ்து வந்து அதுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றது அர்த்தம் இல்லாத ஒரு பேச்சு என்று புரிகிறதா? ஏன்னா காணல் நீர் திடீர்னு காணாம போயிடுச்சுன்னா அது எப்ப இருந்ததுன்னு இப்ப காணாம போறது. உன் கண்ணுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்டா. அது காணாம போறதுக்கு அது இருந்தாதானே காணாம போறதுக்கு. உண்மையில் இருந்தால் அல்லவா அது காணாம போச்சு நீ வருத்தப்படுறதுக்கு. அது இல்ல, தெரிஞ்சது இப்ப தெரியல, அதுக்கு என்ன அதுல அதுல அதுக்கு என்ன லாஸ்? இருக்க முடியாது என்று உங்களுக்கு புரிகிறதா? ஸோ நம்ம எங்க இருந்தோம்? அன்கண்டிஷன்ல இருக்கோம். நீ உன்னை பிரம்மமாக கணக்கெடுத்துக்கும் போது நீ எந்த கட்டுக்களுக்கும் உட்படாதவன். நீ ஆர் அன்கண்டிஷனல், எதற்கும் உட்படாதவன். எதுவுமே ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா எல்லாமே மாயை என்று உணர்ந்தவனாக இருக்கின்றால், அனைத்தும் நான் என்று உணர்ந்தவனாக இருக்கின்றாய். மேற்கொண்டு இது வெறும் மாயைன்னா இல்லவே இல்லை என்று உணர்ந்தவனாக இருக்கின்றாய். பின் எப்படி அவனை பாதிக்கும்? ஸோ யூ ஆர் த ஃபீல், த சுத்த சைதன்யம், சுத்த ஃபீல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. சரி, ஓகே. அந்த தூய அறிவு நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், மாற்றம் இல்லாதவன். இது எல்லாமே அதுல வந்துருங்க. நான் இவ்வளவு நேரம் சொன்ன அந்த அன்கண்டிஷனல்லையே
மாற்றம் இல்லாதவன் அப்படிங்கிறதும் வந்துடும், அசைக்க முடியாதவன் அப்படிங்கிறதும் வந்துடும். இது வரைக்கும் வந்துடும். உருவமற்றவன் அப்கோர்ஸ் அனதர் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா உருவம் அப்படிங்கிறது நீங்க வந்து உருவத்தை வச்சுதான் அது உண்மைன்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையில நீ உருவற்றவன். உருவத்து இருந்துச்சுன்னா அதுக்கு பாதிப்பு வரும், உருவமே இல்லைன்னா அதுக்கு பாதிப்பு இல்லை. காணல் நீர் எக்ஸாம்பிள் சொன்னா இல்லையா? காணல் நீர் உங்களுக்கு பாக்குறதுக்கு ஏதோ தண்ணி மாதிரி தெரியுது, அதுல உருவம் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா உருவம் இருக்கா? அது காணல் நீரே இல்லைன்னதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன உருவம் இருக்குன்னு சொல்ல முடியும்? அப்போ அது உருவற்றவன்னு ஃபீல் பண்ண. அப்ப தெரியுது நீ ஆத்மஸ்வரூபம் தான், நீ உலகமா தெரியவதான், உன் கண்ணுக்கு எல்லாமே இந்த உலகம் பஞ்சபூதங்கள் எல்லாமே தெரியும் தான். தெரியுதுங்கிறதுக்காக அது உண்மைன்னு நினைக்க கூடாதுல்ல. அப்போ உண்மையில் இல்லாதது தோற்ற மாத்திரமாக இருக்கிறது. அப்போ உருவம் இருக்கா பிரம்மத்துக்கு? பிரம்மத்திற்கு உருவம் கிடையாது. ஆனால் பிரம்மமே அனைத்து உருவிலும் தோற்றமளித்துக் கொண்டிருக்கும். அனைத்து உருவிலும் தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது. பிரம்மத்துக்கு உருவம் இருக்குன்னு சொல்லிடக் கூடாது. ஏன்னா உருவம் இருந்தால் அது அழியும். நம்ம பிரம்ம சாஸ்வதமானது அழியாது. அது தோற்றத்தில் வரும் போகும் அப்படிங்கிறது வெறும் மாயைக்காக கற்பனையிலே நடக்கின்ற ஒரு விஷயம். கற்பனை செய்பவனுக்கு எதுவுமே நிகழாது. கற்பனையில் எத்தனை மாற்றம் நிகழ்ந்தாலும் அது கற்பனைக்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற அந்த பிரம்மத்திற்கு அது எதுவுமே செய்யாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ இந்த கண்டிஷன், அன்கண்டிஷன், மாற்றம் இல்லாதவன், உருவமற்றவன், இது எல்லாமே அந்த சுத்த சைதன்யத்துக்கு 100% பொருத்தமான விஷயங்கள். அசைக்க முடியாதவன், ஏன்னா அது வந்து மூவ் ஆயிட்டு இருக்கா இந்த பக்கம் அந்த கர்மாவே கிடையாது, அக்கர்த்தா அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தான்னா ஆக்ஷன், அக்கர்த்தான்னா நான் அகர்த்தா அபோக்தா, நான் கர்மம் அற்றவன், நான் செயலற்றவன். அப்ப நான் இங்க என்ன சொல்லியிருக்கு? அசைக்க முடியாதவன். ஸோ செயலற்றவன் அப்படின்னு சில மாதிரி இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆகாயம் தான் எல்லாமே இருக்கு, ஆனா ஆகாயம் அசைஞ்சுக்கிட்டா இருக்கு. ஆகாயம் அசையாது, ஆனால் அதற்குள் அத்தனை அசைவுகளும் நிகழ்கிறது. ஆனால் ஆகாயம் அசையுமா? அசையாது இல்லையா? பஞ்சபூதங்களுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த ஆகாயம் எங்கிட்ட அங்கிட்ட மூவ் ஆகுமா? அது அசையுமா? எதுவுமே ஆகாது. ஆனால் அதற்கு அனைத்துக்கும் மூலமாக அது இருக்கிறது. அதனால் அது அசைக்கப்பட முடியாதது, அசையாதது. அப்படி நீ தூய சித்தாக இருக்கின்றாய். உன்னிலிருந்து தான் இந்த கற்பனை உலகம் உருவாகிறது. அதுல ஆயிலான ஆக்ஷன் இருக்கும், ஆனா நீ ஆக்ஷன் அற்றவன், நீ ஸ்திரமானவன் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட அந்த சுத்த சித்தாக நீ இருக்கின்றாய் என்றுதான் நீ நினைக்கணுமே தவிர வேற ஒன்னா நீ நினைக்கவே கூடாது. Try to always feel in this way and don't think in the other way. மற்றபடி நான் உடல் மனசு புத்தி இந்த உலகம் அது இதுன்னு வேற எதையுமே நினைக்காத. நீ இப்படி ஃபீல் பண்ணி, இதுதான் நீ ட்ரூத். நீ பிரம்ம பாவத்துல இரு, நான் பிரம்மம் என்ற ஃபீலிங்ல இரு. அல்லது நான் உட்படாதவன், மாற்றம் இல்லாதவன், உருவமற்றவன், அசைக்க முடியாதவன், நான் சுத்த சித்தானவன் என்ற அந்த பாவத்திலேயே எப்போதும் நிலைத்திரு என்ற ஒரு விஷயத்தை இந்த ஓவி உனக்கு புரிய வைப்பதாக புரிந்து கொள்வோம். 18th என்ன சொல்லியிருக்குன்னா, recognize that the apparent is unreal while the unmanifest is abiding. Through this initiation into truth, you will escape falling into unreality again. another beautiful ஆன ஒரு ஸ்லோகமா. ஏன்னா நமக்கு வந்து எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற நிலையில இது அற்புதமா சொல்லி கொடுக்குற ஒரு, எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குற ஒரு ஸ்லோகமாக நான் இதை பார்க்கின்றேன். நான் படிக்கிறேன். தோன்றுவது அனைத்தும் பொய், தோன்றாதது அனைத்தும் மெய் என்று உணர்ந்து கொள்ளும். ஸோ வாட் அ கைண்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் பிராக்டிஸ் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த உண்மையை அறிவதன் மூலம் நீ மீண்டும் மாயையில் வீழ்வதிலிருந்து தப்பிப்பாய். ஸோ உனக்கு இதுதான்டா பிராக்டிஸ். நீ அடிக்ஷன்ல இருக்க இல்ல, நான் தான் உடம்பு மனசு புத்தின்னு சிக்கிட்டு இருக்க இல்ல, இது 100% நீ இதுல இருந்து வெளியே வரணும்னா, அல்லது என்றென்றைக்கும் நீ இது மீண்டும் சிக்காம இருக்கணும்னா நீ என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, தோன்றுவது அனைத்தும் பொய், தோன்றாதது அனைத்தும் மெய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா. பிரம்மம் சத்தியம், ஆனா அது தெரியுமா கண்ணுக்கு? அது தோன்றுமா? அதை பார்க்க முடியுமா? அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது அது அசங்கன், நிராகாரன், நிர்விகாரன், நிர்குணன், அந்த மாதிரி சொல்லி அது இப்படி அப்படி என்று சொல்ல முடியாதது, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதது. ஏன்னா அதுவே நானாக இருந்து நான் உணர்வுமயமாக இருக்கின்ற அதற்கு இப்படி அப்படின்னு எதுவுமே சொல்லிட முடியாது. சரியா? அப்போ உன் கண்ணில் என்ன தெரியுது? உலகம் தெரியுது, மக்கள் தெரிகிறார்கள், மழை தெரியுது, மரம் தெரியுது, எல்லாம் தெரியுது. இந்த தெரிகிறது எதுவானாலும் அதை பிரம்மமா நினைக்காத, அது பொய்யா பாரு. தெரிகிறது எல்லாத்தையுமே பொய்யா பார்த்துருக்கு. ஏன்னா நம்ம எங்க மாட்டிட்டு இருக்கோம்? தெரிகிறதான் மெய்யா பார்க்கிறோம்.
தெரியாததை பொய்யா பாக்குறோம். என்னாச்சுங்க? சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரிவது அனைத்தும் பொய்யா மெய்யா? கண்களுக்கு தெரிவது அனைத்தும் உண்மைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க அஷ்டாவகிரர் நினைக்க சொல்றாரு, உன் கண்ணுக்கு தெரியுது எல்லாமே பொய்யா பாரு. என்னங்க இப்படி சொல்லிட்டேங்க? கண்ணுக்கு தெரியுது எல்லாம் பொய்யா பாருன்னா என்னுடைய கணவன், என் புள்ள, என் வீடு, என் சொத்து இது எல்லாத்தையும் வந்து பொய்யா பாருன்னா என்னங்க அர்த்தம்? பொய்யா பாரு. பொய்யா பாருன்னா என்ன அர்த்தம்? உண்மையில் இல்லை, சும்மா நாச்சுக்கு இருப்பது போல் தெரிகிறது. இது எப்ப போகும், எப்ப வரும், எப்ப பெர்மனண்டா இருக்கும், எப்ப உங்ககிட்ட பேசும், எதுக்குமே கேரண்டி கிடையாதுடா. பின்ன அதை ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்புற லூசா நீ என்று கேட்கலாம் நினைத்துக்கோங்களேன். இப்ப நமக்கு என்னன்னா, ஏன்பா ஸ்பஷ்டமா நான் காத்துட்டு இருக்கிறத, இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறதே பார்த்துட்டு இருக்கிறதே நீ வந்து பொய்ன்னு பார்க்க சொல்ற அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ ஸ்பஷ்டமா என்னத்தை அனுபவிக்கிற? என் கணவன், குழந்தைகள், மனைவி, மக்கள் இது எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறேன். ஆஹா சரி, என்னத்தை அனுபவிச்ச நீ? எந்த மனைவி அனுபவிச்ச? எந்த குழந்தையை அனுபவிச்ச? When everything escapes on continuously changing, how could you say that நான் அனுபவித்தேன்னு சொல்ல முடியும்? அனுபவிக்க முடியாது. ஏன் அனுபவிக்க முடியாதுன்னா அதுதான் இல்லையே. இப்ப நீ நினைச்சிட்டு இருக்கிறதா இப்ப இல்லையே, மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு விஷயமாக இருப்பதை பொய் என்று பார். ஆனால் நமக்கு ஒரு கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஆனா என்னமோ தெரியல, நம்ம அதை பொய்யா பார்க்க தோணல. இன்னைக்கு நல்லவனா இருக்கான், நாளைக்கே கெட்டவனா இருக்கான். ஆனா அதை வந்து பொய்ன்னு பார்த்தா நிம்மதியா இருக்கலாம்ல. சரி விடு, இப்படியும் தெரியும் அப்படியும் தெரியும், எப்ப வேணா எப்படி வேணா தெரியும், ஏன்னா அது உண்மை இல்லை இல்ல, அது அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு டேக் எடுத்துக்கலாம்ல. ஆனா நம்ம எடுத்துக்கிறது இல்லை. சோ நம்ம டோட்டலாகவே மெய்யாகவே பார்க்கின்றோம் அப்படிங்கிறது ஒரு வேதனையான உண்மை. ஸோ அதுதான் அவர் சொல்றாரு, தோன்றுவது அனைத்தும் பொய். ஏன் பொய்ன்னு சொல்றேன் அப்படின்னா, நிலையற்றது. ஏதாவது ஒண்ணு நிலையா இருந்தா நீ காட்டிட முடியுமா? தோன்றது உன் கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, 5 புலன்களால் அனுபவிக்கப்படுகின்ற ஏதாவது ஒண்ணு 100% பெர்மனண்டா இருக்குன்னு காட்ட முடியுமா? முடியாதுல்ல. அப்ப சேஞ்ச் ஆகிட்டு தானே இருக்கு. இன்னும் ஏன்டா அதை நம்புற? என் கணவன் கடைசி வரைக்கும் என்னை காப்பாற்றுவான். ஏன்னா நீ உசுரோட இருப்பியா நாளைக்குன்னு தெரியாது, அவன் உசுரோட இருப்பான்னு நாளைக்கு தெரியாது, எதுக்குமே கேரண்டி கிடையாது. பட் எதை கடைசிங்கிற? what மீன் பை கடைசி? இந்த நொடியே கடைசி நொடியா இருக்க கூடும் அல்லவா? வாட் இஸ் கேரண்டீடு ஹியர்? எதுவுமே நிலை இல்லாதது. பின்ன ஏன் நம்புற? ஒரு கோடீஸ்வரன் ஆயிட்டான் அப்படின்னா மமதையில வந்து ஆஹா ஓஹோன்னு குதிக்கிறது. ஏன் அது மட்டும் நிலையா? எத்தனை பேருக்கு நிலையா இருந்திருக்கு? எத்தனையோ பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள் ஒண்ணும் இல்லாம போகலையா? ஏன் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க, பட் ஸ்டில் ஏன் நம்புற? சோ நிலை இல்லாத இந்த உலக தோற்றத்தை நம்பாதே. அதை பொய் என்று பார், மாயை என்று பார். சும்மா அதுக்கு தெரியுது, அது மாறிட்டே தான் இருக்கும். தெரிகிற விஷயம் வந்து உண்மை இல்லாதது என்று தெளிவாக பார்க்க சொல்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு? அடுத்து என்ன முக்கியமான பிராக்டிஸ்? தோன்றாதது நிலையானது அப்படிங்கிறார். அப்போ தோன்றுவது நிலையற்றது, தோன்றாதது நிலையானது என்றால் பிரம்மம் தோன்றாததுதான். அதிஷ்டானமாக அனைத்திற்கும் ஆதியாக இருக்கின்ற அந்த பிரம்மம் வெளித்தோற்றத்தில் தோன்றாததுதான். ஆனால் அனைத்து தோற்றமாகவும் இருப்பது அதுவேதான். அனைத்து தோற்றத்திற்கும் ஆதியாகவும் மூலமாகவும் இருப்பது அதுவேதான். ஆனால் அது தோன்றாது. அப்போ நீ என்ன பண்ற? அது எனக்கு தெரியலன்ற காரணத்தினால, நான் ஃபீல் பண்ணலன்ற காரணத்தினால, நீ தெரியலங்கிறதுனால ஃபீல் பண்ணாம இருக்க. ஆக்சுவலா நீ ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்க. ஆனா நீ தெரிகிறத மட்டும் தான் ஃபீல் பண்ணுவேன்னு ஒரு கண்டிஷன் போட்டு வச்சதுனால நீ ஃபீல் பண்றதையே நான் ஃபீல் பண்ணலன்னு நினைக்கிற அப்படிங்கறது கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆன்ம உணர்வு தாங்க எல்லாமே இருக்கும். நம்மளுடைய ஒரிஜினல் கான்சியஸ் தானே இங்க வேஷத்துல பட்டு விளையாடிட்டு இருக்கு. இந்த வேஷத்தை நான் நினைச்சிட்டு இருக்கிறதே இந்த ஒரிஜினல் கான்சியஸ் தானே நினைச்சிட்டு இருக்கு. அப்போ ஒரிஜினல் கான்சியஸில் இருந்து கொண்டே பொய் உணர்வை நான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறது என்பதுதானே நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அவன் நேற்று பார்த்தோம்ல, ஒரு பெரிய தூணை கட்டிக்கொண்டு என்னை கட்டிக்கொண்டது யாராவது என்னை காப்பாத்துங்கள் காப்பாத்துங்கள் சொன்னது உண்மையா? பொய் தானே. இப்படித்தான் இருக்கின்றது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்ப தோன்றாதது அப்படின்னா என்ன? பிரம்ம உணர்வு, ஆன்ம உணர்வு, சச்சித்தானந்த உணர்வு, அதிஷ்டான உணர்வு. அது தோன்றாததுதான். பட் அதுதானே நிலையா இருக்கு. டே உனக்கு கோபம் வந்துச்சு, ஓகே, உனக்கு அழுக வந்துச்சு, அப்புறம் சிரிப்பு வந்துச்சு, இது எல்லாமே உனக்குள்ள வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு. சரியா?
கோபம் நீயா இல்ல, அழுகை நீயா இல்ல, இங்க எதுதான் நீ அப்படின்னா இந்த கோபம் அழுகை இவை அனைத்திற்கும் ஆதியா அதிஷ்டானமாக ஒண்ணு இருந்துச்சுல்ல. ஒரு உணர்வு இருக்க போய் தானே அது விதவிதமாக வெளிப்படுத்த முடியுது. அப்போ வெளிப்படுத்துகின்ற உணர்வு நீ அல்ல, வெளிப்படுத்துவதற்கு ஆதாரமாக இருக்கின்ற உணர்வு நீன்னு புரிஞ்சுக்கலாம்ல. அப்ப வெளிப்படுவதற்கு ஆதார உணர்வுங்கிறது பெர்மனன்ட், அது தெரியாது. வெளிப்பாடு உணர்வு தெரியும், வெளிப்படுகின்ற உணர்வு தெரியும் என்பதால் அது உண்மையாக விடாது. அதற்கு அதிஷ்டானமாக வெளிப்பாட்டிற்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற உண்மை உணர்வு தெரியாதுன்றதுக்காக அது பொய்யாயிடாது. என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா? ஸோ ப்ளீஸ் ட்ரை டு, அதுதான் மெயினா இங்க சொல்ல வர பாயிண்டே அதுதான். வெளிப்படுகின்ற உணர்வுகள் எல்லாம் உண்மை அல்ல, அது உன் மனதால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் எது வெளிப்படுகிறது? உண்மையில் பிரம்ம உணர்வே தான் மனதால் வெளிப்படுகிறது. அப்போ உனக்கு தெரிவது எதுன்னா, உனக்கு வெளிப்படுகின்ற மன உணர்வு தான் தெரியும். ஆனால் உண்மை இல்லடா. இப்போ நடிகர் எக்ஸாம்பிள் போயிரு, ரொம்ப ஈஸியா புரியும். இப்போ நடிகர் வந்து பிச்சைக்கார வயசு போட்டு இருக்கும்போது அவன் பிச்சை எடுக்கிறதா மாதிரி தான் தெரியும், பணக்கார வேஷம் போட்டு இருக்கும்போது பணக்கார மாதிரி தான் தெரியும். அவன் ஒவ்வொரு வேஷத்தை எடுக்கும்போது அந்த வேஷத்தின் வெளிப்பாடு அற்புதமா தெரியும். ஆனா அதெல்லாம் உண்மையா? பிச்சைக்கார வேஷமும் பொய் தானே, பணக்கார வேஷமும் பொய் தானே, எல்லாமே பொய் தானேங்க. வெளிப்பாட்டு உணர்வு அனைத்தும் பொய் என்று புரிகிறதா? வெளிப்படுகின்ற அந்த உணர்வு தெரியாது. வெளிப்படுத்தினாதானே தெரியும். அவன் வெளிப்படுத்தாம ஒரு உணர்வு இருக்கு, அந்த உணர்வு தான் இப்படி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த அதிஷ்டான உணர்வை எனக்கு காட்டுங்கன்னா காட்ட முடியாது. அது மாயையில தான் காட்ட முடியும். ஆனா மாயையில பொய்யா தான் காட்ட முடியும். உண்மையான உணர்வை அது அதிஷ்டானமாக இருக்கும், அது வெளிப்படாது, அது மாற்றத்திற்கு உட்படாதது, அது மாறாதது, நிலையானது அப்படின்னு தானே புரிஞ்சுக்கணும். அப்ப அது எது நிலையானது, எது உண்மையானது? அந்த அதிஷ்டான உணர்வு தானே நிலையானது, உண்மையானது. அப்ப இந்த நடிகன் உணர்வு தானே உண்மையானது, நிலையானது. அவன் போட்டுட்டு இருக்கிற வேஷம் உண்மை இல்லாதது அல்லவா? சோ இதை அழகா கோடிட்டு காட்டுறாருங்க. அதாவது எது உன் கண்களுக்கு தெரிகிறதோ, எது வெளிப்படுகிறதோ நீ அனுபவிக்கின்றார் அத்தனையும் பொய் பொய் என்று அனுபவி. வேணாங்கல, நீ அனுபவிச்சுக்கோ, யார் வேணான்னா. ஆனா அது உண்மையில இருக்குன்னு நினைச்சு அனுபவிக்காத, அது பொய்யா தெரியுதுன்னு நினைச்சு அனுபவி. வேணா காணல் நீரை ரசிச்சுக்கோ, அது உண்மையிலே இல்லை சும்மா நாச்சுக்கும் தெரியுது அப்படின்னு ஃபீலிங்ல ரசிச்சுக்கோ, யார் வேணான்னா. பட் உண்மை நம்பினாதனால அடிக்ஷன் வருது, வெறுப்பு வருது. ஸோ தேர்ஃபோர் நதிங் ராங் இன் இட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் எவரிதிங் இஸ் அ மாயா. அப்போ வெளிப்பாட்டு உணர்வுகள் அனைத்தும் மாயை என்று புரிந்து கொண்டு அனுபவிச்சுக்கோ, வேணாங்கல. ஆனா வெளிப்பாட்டிற்கே ஆதியா இருக்கின்ற வெளிப்படாத ஒண்ணு இருக்கே, அதுதான்டா நிலையானது, அதுதான்டா உண்மையானது. அதுல இறுக்கி பிடிச்சாதான் இந்த வெளிப்பாடுகின்ற எல்லா உணர்வையும் பொய் என்றே உன்னால உணர முடியும். இதை பொய்ன்னு நினைச்சா அந்த அதிஷ்டான உணர்வு மெய்யின் உன்னால உணர முடியும், அல்லது அதிஷ்டானத்தை மெய்யென்று உன்னால் உணர முடிஞ்சா மட்டும்தான் இது வெளிப்படுகின்ற அத்தனை உணர்வும் பொய் என்றும் உணர முடியும். ஏனென்றால் ஒரே ஒரு உண்மை சத்தித்து தான் இங்கே பல ஆயிரக்கணக்கான பொய் உணர்வுகளாக வெளிப்படுகிறது எனும் போது, வெளிப்பாட்டு உணர்வினை உண்மை என்று நம்பிவிட்டால் அந்த உண்மை உணர்வினை உனக்கு காணாம தானே போயிடும். உண்மை உணர்வினை நம்ப மாட்டேல்ல. அப்போ உண்மை உணர்வை நம்பி இருந்தேன்னா வெளிப்பாட்டுகின்ற உணர்வை மாயான ஆட்டோமேட்டிக்கா உனக்கு தெரிஞ்சு போயிடும்ல. இப்ப வெளிப்பாடு உணர்வு நிலையற்றதுன்னு நீ 100% தெளிவா இருந்தா மட்டும்தான் நீ உண்மை உணர்வு நான் என்ற உணர்வை பெற முடியும், அல்லது உண்மை உணர்வே நான் என்று இருந்தால் தான் வெளிப்படுகின்ற உணர்வை நிலையற்றதுன்னு புரிஞ்சுக்க முடியும். இதை நீங்க இப்படி பிராக்டிஸ் பண்ணுங்கிறது பிராக்டிஸ் ஸ்லோகா. என்னதுன்னா, நீங்க பாக்குற எந்த விஷயமானாலும் அது நிலையற்றது, இது மாயன்ற ஃபீலிங்ல இரு. டோன்ட் ஃபீல் இட்ஸ் a permanent, don't feel it's the truth, பட் ஃபீல் வாட் இஸ் ட்ரூத். அப்படின்னா இதுக்கெல்லாம் அதிஷ்டானமாக ஒண்ணு இருக்கு, அந்த உணர்வு தான் இங்கே இந்த உணர்வாக இருக்கு, தேர்ஃபோர் தட் இஸ் தி ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படாத உணர்வு, அதிஷ்டானமாக வெளிப்பாட்டிற்கு காரணமான உணர்வு, அந்த உணர்வு தான் நிலையானது என்று உணர முயற்சி செய். கிவ் வேல்யூ ஃபார் பிரம்ம உணர்வு அண்ட் லீஸ்ட் வேல்யூ ஃபார் மாயா உணர்வு அப்படின்னு நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப நான் இந்த சத்தியத்துக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடு, ஆனா மாயைக்கு வந்து லீஸ்ட் வேல்யூ கொடு. ஜஸ்ட் ஃபார் தி பண்ணுக்காக நீ வெளிப்படுற இந்த சத்தியத்தை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா அது அதுவும் நீதான் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அது பொய் நீ அப்படின்னு நீ புரிஞ்சுக்க போற, அவ்வளவுதானே. ஆனா பொய்யை நான் என்று நம்புதான் எவ்வளவு பெரிய டேஞ்சரா போயிடுது. அப்போ உண்மையை உள்ளவாறு காண வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான அளவுகோலாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்லோகம் அற்புதமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது அனைத்தும் தோன்றுவது அனைத்தும் நிலையற்றது, தோன்றாதது அனைத்தும், அல்லது அனைத்தும் இல்லை, தோன்றாதது ஒண்ணுதானே, தோன்றாததே நிலையானது என்று உணர்ந்து கொள். இந்த உண்மையை அறிவதன் மூலம்
நீ மீண்டும் மாயையில் வீழ்வதிலிருந்து தப்பிப்பாய். So this is the only solution, not get entangled with Maya. மாயில சிக்காம இருக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த உண்மை உனக்கு புரியப்பட வேண்டும் என்று அந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது. Yet another beautiful sloka. Just as a mirror exists everywhere, both within and apart from its reflected images, so the Supreme Lord exists everywhere, within and apart from this body. ஒரு நல்ல உதாரணத்தோட இந்த பிரம்ம ரகசியத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஸ்லோகமாக இருக்கின்றது. ஒரு கண்ணாடி தனது பிம்பங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் எங்கும் இருப்பது போலே பரமாத்மாவும் இந்த உடலுக்கு உள்ளேயும் வெளியேயும் எங்கும் நிறைந்திருக்கிறார். இதுதாங்க உதாரணம். ஓகேவா? இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம். ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியை நீங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணுங்க. அந்த கண்ணாடியில ஒரு பிம்பம் தெரியுது, சரியா? அந்த பிம்பத்துக்கு உள்ள என்ன இருக்கு? கண்ணாடியில பிம்பம் தெரியுது, சரியா? ஆனா பிம்பம் இருக்கா? அந்த பிம்பத்துல என்ன இருக்கு? புரிஞ்சிச்சா? பிம்பமே கண்ணாடிதான். கண்ணாடிதான் பிம்பம் போல் தெரிகிறதுன்னு புரியுதா? நீ போய் முன்னாடி நின்னதுக்கு அப்புறமா கண்ணாடியில பிம்பம் தெரியும். கண்ணாடியில பிம்பம் தெரியுதுன்றதுக்காக அந்த பிம்பம்னு தனியா புதுசா ஏதாவது வந்துடுச்சா அந்த இடத்துல? உன் கண்ணுக்கு தெரியுதுன்றதுக்காக கண்ணாடி பிம்பமா மாறிடுச்சா? உன் கண்ணுக்கு தெரியுதுன்றதுக்காக அங்க கண்ணாடியை தவிர வேற ஏதாவது இருந்துச்சா? இல்ல, அங்க வெறும் கண்ணாடி தானே இருக்கு. நீ இல்லாதப்ப என்ன இருந்ததோ நீ வந்து முன்னாடி நின்னதுக்கு அப்புறமும் அதே தானே இருக்கு. Can you find even ஒரு 0.00001% அதுல ஏதாவது மாற்றம் நிகழ்ந்ததா? நீ முன்னாடி நிற்கும் போதும் அது கண்ணாடி தான், நீ விலகி நிற்கும் போதும் அது கண்ணாடி தான், அது பிம்பம் தோன்றும் போதும் கண்ணாடி தான், பிம்பம் இல்லாம இருக்கும் போதும் கண்ணாடி தான். இது புரியுதா? நல்லா இந்த எக்ஸாம்பிள், சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. ஸோ கண்ணாடி தனது பிம்பங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் எங்கும் இருப்பது போலே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன காட்டினேன் அப்படின்னா, அந்த கண்ணாடிக்குள்ள என்ன இருக்கு, பிம்பத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னேன், கண்ணாடி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பிம்பத்துக்கு வெளியே என்ன இருக்குன்னு கேட்டா மட்டும் என்ன சொல்லுவேன்? அங்க பிம்பமே இல்லை ஆக்சுவலா. அப்ப பிம்பம்னு நீ வச்சுக்கிட்டு பார்த்தாலும் அந்த பிம்பத்துக்கு உள்ளேயும் கண்ணாடி தான் தெரியும், பிம்பத்துக்கு வெளியேயும் கண்ணாடி தான் இருக்கும். அந்த பிம்பத்துக்கு உள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிம்பமாக இருக்கின்ற அந்த உள்ள அப்படின்னு சொன்னாலும் அங்க கண்ணாடி தான், பிம்பத்துக்கு வெளிப்புறம் அப்படின்னு சொன்னாலும் கண்ணாடி தான். அல்லது இப்படி பார்த்துக்கோ, அந்த இமேஜினுடைய இந்த இமேஜ் இருக்கிற போர்ஷன் கண்ணாடி தான், இமேஜை விட்டு வெளிப்புற போர்ஷன் அதுவும் கண்ணாடி தான். அங்க கண்ணாடி தவிர எதுவுமே இல்லை, சரியா? இப்போ எப்படி வந்து ஒரு கண்ணாடி தனது பிம்பங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் எங்கும் இருப்பது போல பரமாத்மாவும் இந்த உடலுக்கு உள்ளேயும் வெளியேயும் எங்கும் நிறைந்திருக்கின்றார். சரி, இப்போ கண்ணாடி யாரு? பரமாத்மா. பிம்பம் யாரு? உடம்பு. ஸோ எவ்வளவு அழகா, இதை விட சூப்பர் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்டா புரிய வச்சிருக்காரு. எப்படி ஒரு கண்ணாடியில் தெரிகின்ற பிம்பத்திற்கு உள்ளும் திறமும் எங்கும் கண்ணாடியே இருக்கின்றதோ அப்படி பரமாத்மாவாகிய அந்த ஒன்றே தான் இந்த உடலுக்கு உள்ளேயும் வெளியேயும் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. இது எப்படிங்க நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பிம்பம் இருக்கா? இல்லை. இருந்தாதானே வந்து உள்ளே வெளியேங்கிற பேச்சு இருக்கும். அங்க கண்ணாடியை தவிர வேற ஏதாவது இருக்குன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இங்க பரமாத்மாவை தவிர வேற ஏதாவது இருக்கா? இல்லவே இல்லை. இந்த உடம்புங்கிறது உண்மையில இருக்கா? இல்லை. கண்ணாடியில எப்படி பிம்பம்ங்கிறது இல்லவே இல்லையோ அதே மாதிரி இந்த உடம்புங்கிறது இல்லவே இல்லை. ஆனாலும் கண்ணாடியில உடம்பு தெரியுது, அதே மாதிரி இந்த உடம்பு தெரியுது. சோ இப்படி இந்த உடம்புக்கு உள்ளேயும் வெளியேயும் அனைத்துமாக அங்கே இருப்பது என்னன்னா, அங்க கண்ணாடின்னு சொன்ன மாதிரி இங்க பரமாத்மா மட்டும்தான். இங்க பரமாத்மா தூய சித்தாக ஆனந்தமாக இருக்கின்ற அதனிடத்திலே ஒரு கற்பனையாக ஒரு உடல் மன உலகங்கள் தோன்றுகிறது.
அப்படின்னா அதுக்கு உள்ளேயும் வெளியேயும் அங்க என்ன இருக்கும்? பரமாத்மா மட்டும்தானே இருக்கும். அப்ப இது எப்ப ஸ்பஷ்டமா நமக்கு புரியுதுன்னா, நீ அத பிம்பம்ன்றது இல்லவே இல்லைன்னு நினைச்சா மட்டும்தான் அது 100% கண்ணாடின்னு நீ ஒத்துப்ப. அந்த பிம்பத்தை நீ உண்மையான நம்புறேன்னு வச்சுக்கோ. ஏங்க இந்த கண்ணாடியில நடுவுல இப்ப கண்ணாடி இல்லைங்க. அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் கண்ணாடி இருக்கு. அந்த ஒரு உருவம் இப்ப அந்த இடத்த கண்ணாடி இப்ப கண்ணாடி இல்ல, அது வேற என்னமோ தெரியுது. வேற என்னமோ தெரியுதுன்றதுக்காக கண்ணாடி இல்லைன்னு சொல்லிட்டுவியா? அப்ப இது இல்லைன்னு பார்க்கும்போதுதான் அது கண்ணாடின்னு புரிஞ்சுக்கிற நீ. பிம்பத்தை இல்லைன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் அங்க எல்லாமே கண்ணாடி மட்டும்தான் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஆனா நாங்க என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? பிம்பத்தை உண்மைன்னு பார்த்துடுறோம், கண்ணாடி காண மாட்டேங்குது, பரமாத்மாவை காணும். ஏன்னா நீ இந்த பாடியை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் எப்படிதான் பரமாத்மாவை கண்ணுக்கு தெரியும்? இந்த பாடியை நீ எப்ப பொய்ன்னு புரிஞ்சுக்கிறியோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிறது கண்ணாடி மட்டும்தானே, அங்க பரமாத்மா மட்டும்தானே, வேற ஒண்ணுமே இல்லையே என்பதை ஸ்பஷ்டமாக புரிய முடியும் என்பதை இந்த உதாரணம் மிக அல்பமா. ஏன்னா இவ்வளவு நேரம் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீங்க இது மாயான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் நீங்க பரமாத்மான்னு புரிஞ்சுக்கலாம், அல்லது பரமாத்மான்னு தெளிவா இருந்துக்கிட்டீங்கன்னா இதை மாயான்னு புரிஞ்சுக்கலாம். 100 கண்ணாடியை தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுல தெரியுது பிம்பம்னு புரிஞ்சுக்கலாம், அல்லது இது பிம்பம் தான், இது உண்மையிலே இல்லவே இல்லைன்னு அந்த பிம்பத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்னா 100% அங்க இருக்கிறது கண்ணாடின்னு புரிஞ்சுக்கலாம். சரி, எக்ஸாம்பிள் ரொம்ப சூப்பர்பா தெளிவா நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயமாக இந்த ஸ்லோகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த சாப்டரின் இறுதி ஸ்லோகம். Just as one and the same all, just as one and the same all pervading space exists within and without a jar, so the eternal everlasting God exists in the totality of the thing. இந்த உதாரணம் நம்ம ஏற்கனவே நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டதுதான். இந்த லாஸ்ட் கண்ணாடி உதாரணம் தான் நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்றோம். ஆகாயம் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு ப்ரூவ் தி பரமாத்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, அது அதிசங்கனாக இருக்கின்றது, அதிஷ்டானமாக இருக்கிறது, அசையாமல் இருக்கின்றது, ஆனால் அத்தனை அசைவுகளும் தன்னுள் அடக்கி கொண்டிருக்கின்றது, ஆனால் அது அசையாதது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்க என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஒரு குடத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஒரே ஆகாயம் எப்படி நிறைந்திருக்கிறதோ அதே போல நித்தியமான அழிவற்ற இறைவன் அனைத்து பொருட்களிலும் நிறைந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட இந்த கண்ணாடி எக்ஸாம்பிளோட நீங்க கம்பேர் பண்ணலாம், சேம் தான். கண்ணாடி அப்படிங்கிறது பதிலாக இங்க ஆகாயம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஆகாயத்துக்கு இப்ப எங்க இருக்கு? எல்லாமே ஆகாயம்தான். ஒரு குடம் எக்ஸாம்பிள் இங்க காட்டியிருக்காரு. குடத்துக்கு உள்ள என்ன இருக்கு? ஆகாயம் இருக்கு. வெளியே என்ன இருக்கு? ஆகாயம் இருக்கு. அந்த குடம் சேஃப்ல என்ன இருக்கு? ஆகாயம்தான் இருக்கு. இந்த உண்மை எப்ப புரியும்? அங்க குடங்கிறது உண்மை இல்லை, அது சும்மா எனக்கு தெரியுதுன்ற உண்மை புரிஞ்சா புரியும் இல்லையா? இங்க அப்படிதான் பார்த்தோம் கண்ணாடி எக்ஸாம்பிள்ல. குடத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கிறது ஆகாயமே. அந்த இடத்துலயும் என்ன இருக்கு? அந்த இடத்துலயும் ஆகாயம் தான் இருக்கு. அந்த இடத்துல எப்படிங்க ஆகாயம் இருக்கும்? அந்த இடத்துல குடம் இருக்குங்க. அந்த குடத்தை இப்படி நாட்டிருக்கு, சரியா? இப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு? இப்ப அந்த இடத்துல ஆகாயம் வந்துருச்சு. ஆகாயம் எங்கேயாவது போயிருந்தது அப்புறம்? இந்த குடம் என்ற தோற்றம் தான் முதல்ல. இந்த குடத்தோற்றம் இங்கே தெரிந்தது, இப்ப அந்த குடம் தோற்றம் இங்கே தெரிகிறது. தோற்றம் தான் இங்கே நமக்கு மாறி மாறிக்கொண்டிருக்கிறதே தவிர அது உண்மை அல்ல. அது உண்மை அல்ல அப்படின்னா ஆகாயமே காணாம போயிருக்கணும், அப்புறம் எங்கேயோ போயிட்டு அது வந்த மாதிரி இருக்கணும். அது எப்படி டோட்டலி இம்பாசிபிளோ அந்த மாதிரி எப்படி குடத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஆகாயம்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா புரிஞ்சுக்கணும், குடமாக இருப்பதே ஆகாயம் தான் என்று. அது ஒரு பிம்பம் தான் அந்த குடமாக தெரிந்து கொண்டிருக்கிறதே தவிர உண்மையில் குடம் என்று எதுவுமே இல்லை என்று தெளிவாக புரிந்து கொண்டால், அதே போல நித்தியமான அழிவற்ற இறைவனே அனைத்து பொருட்களிலும் நிறைந்திருக்கின்றார். அப்ப எல்லா பொருளாகவும் தென்பட்டு கொண்டிருப்பது எது? ஆகாயம்தான், பரமாத்மா தான். ஆனா அந்த பொருள் பரமாத்மாவா அப்படின்னா பொருளாக தென்பட்டு கொண்டிருக்கிறது பரமாத்மா. பரமாத்மா இல்லைன்னு அந்த பொருளே இருக்காது. ஆனா அந்த பொருளா பரமாத்மா அப்படின்னா பொருள் பரமாத்மா இல்ல. பரமாத்மா அந்த பொருள் வடிவிலே தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது. இங்க வந்துரு, நான் கற்பனை கிடையாது, ஆனா நான் தான் கற்பனை உலகமாக விரிந்திருக்கின்றேன். அப்ப இந்த கற்பனை உலகம் உண்மையா? இல்லவே இல்லை. ஆனா நான் இல்லைன்னு அந்த கற்பனை உலகமே இல்லை. இப்ப நானே சும்மா நாச்சுக்கும் இந்த கற்பனை உலகமாக இருக்கின்றேன். இப்ப நான் இருக்கின்றேன் உலகமாக, ஆனால் உலகம் உண்மை அல்ல. அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். மறுபடியும் படிக்கிறேன். ஒரு குடத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஒரே ஆகாயம் எப்படி நிறைந்திருக்கிறதோ அதே போல நித்தியமான அழிவற்ற இறைவன் அனைத்து பொருட்களையும். இங்கே அனைத்து பொருட்களையும் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை.
என் உடலை மட்டும்தான் கண்ணாடி எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு சரியா. இந்த ஆகாய எக்ஸாம்பிள்ல எல்லா பொருட்களிலுமே, அது பறவைகள், மிருகங்கள், பட்சிகள், மரங்கள், செடிகள், கொடிகள், எல்லாத்துலயுமே நான் லிவிங் திங்ஸ் உட்பட சரியா, எல்லா பொருட்களுக்கும் உள்ளேயும் வெளியேயும் இருப்பது யாருன்னா பரமாத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியணும்னா நீங்க கற்பனை வேர்ல்டுல நீங்க தான் உலகமா இருப்பீங்க. அந்த உலகத்துல இருக்கக்கூடிய பூஜால இருந்து நான் லிவிங் திங்ஸ்ல இருந்து எல்லாமே நீதானே, உன் கற்பனை தானே அதுவா இருக்கின்றது அப்படின்றப்ப நீதானே. அப்ப நீ மட்டும்தான் உள்ளும் புறமும் எங்கும் இருப்பாய் என்றது புரிந்து கொள். எப்படி அப்படின்னு கேட்காத, எப்படின்னா மாயில மட்டும்தான் இதை பார்க்கணும். உள்ளும் புறமும் நானே இருக்க முடியும்னா எங்க இருக்க முடியும்? சும்மா அந்த பொருள் சும்மா இருந்தது அப்படின்னு சொன்னா, பொருள் இல்லவே இல்லைன்னு சொன்னா, அப்ப உள்ளும் புறமும் நானே இருக்கிறேன்னு சொல்லிடலாம். பொருள் உண்மையாகவே தனியா ஒண்ணு இருந்ததுன்னா அப்ப நான் உள்ளும் புறம்னு சொல்ல முடியாது. டுவாலிட்டின்னு உண்மையில இருந்தது அப்படின்னா நானே எப்படி எல்லாமே இருக்க முடியும்? இருக்கிறது எனக்கு அத்வைதம் மட்டும்தான், நான் மட்டும்தான், நானே பலமாக இருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த கேசஸ்ல நானே தான் எல்லாமா இருக்கின்றேன்றத சொல்ல முடியும். ஆகாயமே தான் எல்லாமா உள்ளும் புறலும் இருக்குன்னு சொல்லும் போதே நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த ஒட்டுமொத்த உலகமே ஆகாயம் தான் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பரமாத்மா தான் இந்த உலகமாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். எப்படிப்பா அப்படின்னா மாயம் தான். இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் தெரியுமா உங்ககிட்ட. வெல்கம் வெல்கம். ஸோ இதை நம்ம அடிக்கடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதாவது கண்ணாடி அதாவது என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த உலகம் உண்மை அல்ல அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்காவே பேசியிருப்போம். உலகம் உண்மையா இருந்ததுன்னா இப்ப பரமாத்மா வந்து பொய்யாயிடும். ஏன்னா டுவாலிட்டி வந்துருச்சு, அங்கே அத்வைதம் அப்படிங்கிறது பொய்யாயிடும். அப்ப அதுவே எல்லாமா இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு பலவா இருக்க முடியாது, ஒண்ணு பொய்யா பலவா இருக்க முடியும். இப்ப தசாவதாரத்துல ஒரு கமலஹாசன் 10 வேஷம் போட்டான் அப்படின்னா 10 அவனே நீ ஏன் சொல்ற, இந்த 10 பொய்ன்னா இதை வந்து உண்மையா இருக்க முடியும். இந்த 10 உண்மையா ஆயிடுச்சுன்னா இது எப்படி உண்மையா இருக்க முடியும்? அப்ப ரியல் ஆயிடும் இல்லையா அது. அப்ப அது அன்ரியலா இருக்கிற வரைக்கும் தான் ஒரு ரியல் இருக்க முடியும். ஒரு ரியல் தான் 10 அன்ரியல் எடுக்க முடியும். அப்போ அது உண்மைன்னு எப்போ நினைச்சியோ அப்போ வந்து நீ இதை மிஸ் பண்ணிடுவ அப்படின்னு அர்த்தம். அப்போ பரமாத்மா மட்டும்தான் ட்ரூத்து. உலகம் தோற்றம் என்பது அந்த ஒன்றின் உண்மை சும்மா நாச்சுக்கும் பொய்யாக தோன்றிக் கொண்டிருக்கிறது என்று நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் நமக்கு இந்த கன்ஃபியூஷன் வராது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஆனா இந்த மரத்தை மறைத்தது மாமத யானை, அதுல கூட யானையை மட்டும் பார்க்கும்போது மரம் கழுத்து தெரிய மாட்டேங்குது. யானை அப்படிங்கிறது வெறும் தோற்றம், இருப்பது மரம் மட்டுமே, யானையாக இருப்பது மரம் மட்டுமே அப்படிங்கறத வந்து தெளிவா சும்மா நாச்சுக்கும் யானை வடிவத்துல தெரியுது அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வெரி சிம்பிள் தட் நமக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. கண்டிப்பா சேம் எக்ஸாம்பிள். அதுதான் இது வந்து ஆகாயம் மூலமா நிரூபிக்கப்படுகிறது. ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் நிறைவடைகிறது. நெக்ஸ்ட் சாப்டர் ஜனகர் வந்து பேசுறாரு. ஜனக மகாராஜா வந்து நான் இதுவரை நீங்கள் சொல்லியதிலிருந்து நான் என்ன புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டாவக்ரத்தை பேசுறார். 100% again same Advaita philosophy is going to continue in this chapter also. And in folks, in fact, in the whole Astavakra Gita ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் இருக்க போகுது. We will see it in the tomorrow class.